அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணனுடன் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைச்சாதான் களப்பணிகளை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நேற்று பேட்டியில தெரிவிச்சிருந்தாங்க. அதனுடைய பின்னணி என்ன? காங்கிரஸ் இந்த மாதிரி சொல்றது ஒரு அழுத்தம் தரக்கூடிய போக்கா, இல்ல 15 நாட்கள் கழித்து குழு அமைக்கிறோம் திமுக சொல்லியிருக்கக்கூடிய வியூகம் என்ன? இது இப்போ ஒரு தொகுதி பங்கீடுன்னு வரும்போது அதுல சில வரைமுறைகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்திருக்கிறது. அது இருக்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அது என்னன்னு வச்சீங்கன்னா, இப்ப தொகுதியுடைய நம்பர்ஸ் அது மட்டும்தான் இப்ப தீர்மானிக்கப்படும். அதுக்கு குழுவினுடைய அவசியம் கிடையாது. அது நிச்சயமாக தலைவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அதை தாண்டி வருகின்றது தான் இந்த கான்ஸ்டிட்யூன்சி ஐடென்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுவார்கள் என்ற அந்த ஐடென்டிபிகேஷன் ஸ்டேஜில் மட்டும்தான் இந்த குழுவினுடைய அவசியம் இருக்கிறது. இந்த குழுவினுடைய அவசியம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு தொகுதியை பற்றி ஒரு கட்சி கேட்கிறது, அதை கொடுக்க இயலாது என்று திமுகவோ இல்லை என்றால் அதிமுக தரப்புல கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் வரும். அதற்காக தான் இந்த குழுவை தவிர அப்புறம் அது என்னன்னா, அந்த காம்ப்ரமைஸ் கான்ஸ்டன்சி வந்து ஒரு கான்ஸ்டன்சியா இருக்காது. அது இப்ப 2 or 3 கான்ஸ்டன்சி. சரி, இது நீங்க எடுக்க என்றால் இது எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் இது நீங்க கட்டாயம் வேணும் என்று சொன்னீங்கன்னா இந்த கான்ஸ்டன்சிஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதுலதான் அந்த காம்ப்ரமைஸ் வரும். அதற்காகத்தான் இந்த குழுவை தவிர நிச்சயமாக இந்த நம்பர்ஸ் ஃபேர்ம் ஆகாத வரை இந்த குழுவுக்கு வேலை இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். அது திமுகவுக்கு தெரிகிறது, இப்ப இருக்கின்ற காங்கிரசுக்கு தெரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப வீக்கான இடங்கள்ல திமுகவே போட்டி, பலமா கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு திமுக தரும் அப்படின்னு வியூகத்தை வச்சிருக்காங்க. இப்ப என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமைகள் சொல்லக்கூடிய நிலையில இப்ப இந்த வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய நிலைமை டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்டிருக்கா? நிச்சயமா எல்லாருமே தங்களுடைய அந்த வீக் கான்ஸ்டிட்யூன்சிஸ் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணதான் செய்வார்கள். இப்போ நீங்க 2019 தேர்தல் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி தான் கைவிட்டு போறது. அது எந்த தொகுதி? காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி. அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் எடுத்து பாத்தீங்கன்னா 2021 தேர்தலை தவிர்த்து பாக்கி எந்த தேர்தல் எடுத்து பார்த்தாலும் அங்க எங்க செட்பேக் வருதுன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ண தொகுதிகள்ல மட்டும்தான் செட்பேக் வருது என்று பொதுவாக பர்சன்டேஜ் வைத்த பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கின்ற தொகுதியில தான் பெரிய பெரிய செட்பேக் வருகிறது. அப்ப காங்கிரசுக்கு ஆள் இல்லாத நாள், இல்லை என்றால் காங்கிரஸ் தலைவர்களுடைய ஒரு கூடாரமாக மாறுவதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது என்பதில் தான் திமுக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி, இப்போ பாஜகவுக்கும் இதே நிலைமை இருக்கிறது. பாஜக 50க்கு மேல சீட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த சீட்டு கொடுத்து விட்டால் அது பல இடங்களில் ரொம்ப வீக்கான கேண்டிடேட்ஸ் தான் அவர்களை நிறுத்த முடியும். அவர்களுடைய களப்பணியும் அந்த அளவுக்கு மோசமாகத்தான் இருக்கும். அவர்களால் செய்ய முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி கான்ஸ்டன்சிஸை பார்த்து தான் எதிர்கட்சிகள் குறி வைத்து அடிக்கும். அப்ப இதுதான் முக்கியமான பிரச்சனையாக நான் காண்கிறேன். இப்போ 25 சீட்டோ 30 சீட்டோ 40 சீட்டோ காங்கிரஸ்ல கொடுக்கறது தவறு கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு வலிமை இருக்கா காங்கிரசுக்கு அந்த தொகுதிகளை துரிதமாக பணி நடத்த, தேர்தல் பணி நடத்த வழி இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இதுதான் முக்கியமான பிரச்சனையாக நான் காண்கிறேன். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராதாகிருஷ்ணன். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே தற்போது ஒரு ஒத்த கருத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுவை அமைக்க வேண்டும் என்று திமுக அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நேற்று வலியுறுத்திய நிலையில் அதற்கான நடவடிக்கையை தற்போது திமுக மேற்கொண்டிருக்கிறது. 22ஆம் தேதி முதல் அதற்கான பணிகள் தொடங்கும் என்று மார்ச் முதல் வாரத்திற்குள்ளாக இதற்கான பேச்சுவார்த்தை நிறைவு செய்வதற்கான திட்டங்கள் இருப்பதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.